Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of TradeHS. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பரவலாக எல்லாரும் எங்கே திரும்பினாலும் பேசுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோல் பாண்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, தேர்தல் பத்திரத்தை பற்றி தான் பயங்கரமாக என்னென்னா இந்த நியூஸ்லையும் சரி அந்த நியூஸ்லையும் சரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இப்போது இதுவும் ஒரு பாண்டாக இருக்கிறதுனால இந்த பாண்ட்லேயும் நம்ம வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இதுவும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து இதுலேயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்றவருக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவர்மெண்ட் பாண்ட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது தெரியும் கவர்மெண்ட் ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, அதை நம்ம காசு கொடுத்து வாங்குறோன்னா அதுக்கு சர்டன் பர்சன்டேஜ் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோல்டு சில்வர் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி கவர்மெண்ட் பாண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த எலக்ட்ரோல் பாண்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பாண்டுன்னு சொன்னோடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம், இதில் நிறைய காசு வரும், ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அவங்க ஜெயிச்சாங்கன்னா நிறைய ப்ராஃபிட் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலாம் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த எலக்ட்ரோல் பாண்டு நீங்கள் நினைக்கிற பாண்டு கிடையாது, இதில் இன்ட்ரெஸ்ட்லாம் வரவே வராது. நான் அதை வந்து ஒன்றா சொல்லிடுறேன் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ட்டு. இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரோல் பாண்ட்னா என்னது, எலக்ட்ரோல் பாண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, எலக்ட்ரோல் பாண்டை வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு எலக்ட்ரோல் பாண்ட் நம்ம எதிர்பார்த்த கவர்மெண்ட் பாண்ட் கிடையாது. ஆனால் என்னென்னா ஒன்றும் கிடையாது. இப்போது நம்மளுக்கு ஒரு பிடிச்ச பார்ட்டி இருப்பாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி இருப்பாங்க, அவங்க மேலே நம்ம என்ன பண்ணோன்னா டொனேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். முன்னாடிலாம் டொனேஷன் எப்படி பண்ணுவோன்னா, நம்ம வந்து 1000 ரூபாவோ 2000 அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பேர் என்னன்னா நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் 20,000க்கு மேலே வந்து அந்த பார்ட்டிக்கு மேலே நீங்கள் டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா உங்கள் பேர்லேருந்து உங்கள் அட்ரஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கார்ப்பரேட் என்டிட்டிஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் இதில் டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா 7.5% மேலே என்ன பண்ண முடியாதுன்னா அவங்க பண்ண ப்ராஃபிட்லேருந்து என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கூடாது. அதுக்கு 7.5%க்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணாங்கன்னா 2018 தான் எலக்ட்ரோல் பாண்டுன்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுனா ஒன்றும் கிடையாது, நம்ம பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நீங்கள் வந்து டொனேஷன் கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லீகலாக முன்னாடி வந்து இல்லீகலாக நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை வந்து ஒயிட் மணியாக கொண்டு வரணும், லீகலாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணால் இந்த இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து ஃபினான்ஷியல் மினிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் எஸ்பிஐயில் போய்ட்டு இந்த பாண்ட்ஸை வாங்குற மாதிரி இருக்கும். போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாண்ட்ஸை வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பார்ட்டி பேரில் என்ன பண்ணுறீங்கன்னா பாண்ட்ஸை வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாண்டை எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கொடுக்க போகிறீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்ட போய் கொடுக்குறீங்க. அந்த பாண்டு அவர் என்ன பண்ணுவார்னா திருப்பியும் பேங்க்கில் போய்ட்டு அதை கொடுத்து அவர் என்ன பண்ணிப்பார், கேஷாக மாற்றிப்பார். இந்த ப்ராசஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நான் டொனேஷன் கொடுக்கணுன்றதுக்காக எஸ்பிஐயில் போய்ட்டு பாண்டு வாங்கி அதை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச பார்ட்டிக்கிட்ட கொடுத்து அந்த பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, திருப்பி பேங்க்குக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கேஷாக மாற்றுவாங்க. இதுதான் எலக்ட்ரோல் பாண்ட். என்னென்னா லீகலாக இந்த வழியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டொனேஷன் கொடுத்துக்கலாம். இதுதான் எலக்ட்ரோல் பாண்ட். இதில் எதுக்கு நான் டொனேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி அவங்க கேம்பெயின் நடத்தணும், இல்லை அவங்க நிறைய விஷயங்களுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்போதுமே நான் தேவைப்படும், டொனேஷன் தேவைப்படும். அதனால் காசு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிப்பாங்க, கேதர் பண்ணிப்பாங்க, இந்த எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் வழியாக கேதர் பண்ணிப்பாங்க. அதுக்காக வந்தது தான் இந்த எலக்ட்ரோல் பாண்ட். இப்போ நம்ம இதை எப்படி வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கேஷ் கொடுத்து பிளாக் மணியை கொடுத்து வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான் சர்டன் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பாண்டை வாங்கணும்னா ஒன்று டிஜிட்டலாக ஆன்லைன் கேஷ் அனுப்பியோ இல்லை டிடி இல்லை செக்கு கொடுத்து மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த பாண்ட்ஸை வாங்க முடியும். கேஷ் கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பிளாக் மணி வந்து முக்கால்வாசி கேஷில் தான் வச்சுருப்பாங்க. அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ரூல் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டிடி அண்ட் செக். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க எலக்ட்ரோல் பாண்ட்னா, முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி. என்னென்னா நிறைய கேஷ் வருது, நிறைய கேஷ் ஃப்ளோ போகுது, ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இது லீகலாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை வேறு யாருனாச்சும் யூஸ் பண்ணுறாங்களான்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், மக்களுக்கு தெரியணும், இந்த பார்ட்டிக்கு இவ்வளோ டொனேஷன் வந்திருக்குன்னு தெரியணுன்றதுக்காக தான் என்ன பண்ணால் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் என்னென்னா இவ்வளோ டொனேஷன் வந்திருக்குன்னு தெரியும், ஆனால் யார் டொனேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அதுதான் இதில் ஒரே ஒரு கீ பாயிண்ட். என்னென்னா டொனேஷன் இவ்வளோ வந்திருக்குன்றது டிரான்ஸ்பரண்ட்டாக காமிச்சிருவாங்க, ஆனால் யார் பண்ணியிருக்காங்கன்னு காமிச்சிட மாட்டாங்க. இது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2017 தான் நம்ம ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்துட்டு இது என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு.
ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா, இது எங்கே வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் நம்மளால் மேஜராக வாங்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் எல்லா பிரான்ச்லையும் கிடையாது, சர்டன் பிரான்ச்சஸில் மட்டும்தான் வாங்க முடியும். இது எப்படி வாங்கலாம்னா 1000 ரூபாயிலேருந்து 1 கோடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாண்ட்ஸாக வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் பாண்ட் வாங்கினா வாங்கிக்கலாம், 10,000 ரூபாய் இருக்குது, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி. இந்த மாதிரி என்ன இருக்குன்னா ஒரு லெவல்லையும் உங்களுக்கு என்ன இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் என்ன பண்ணி வாங்கி, நீங்கள் வந்து ப்ரைவேட் கம்பெனியாகவும் இருக்கலாம், இண்டிவிஜுவலாக இருக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ வாங்கி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இங்கே ஒன்றே மட்டும் நோட் பண்ணும், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க, அந்த பாண்டு எத்தனை நாள் வேலிடிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15 நாள் தான் இருக்கும். வெறும் 15 நாள் தானே கேட்டிங்கன்னா வெறும் 15 நாள் தான். அப்போ அதுக்கப்புறமா வேலிடிட்டி போயிடுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்பிஐக்கிட்டேருந்து வாங்குறேன்னா பாண்ட் எடுத்துகிட்டு போய் என்னோடய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்ட நான் கொடுத்துட்டேன். அவங்க 15 நாள் கழித்து அதை கேஷாக எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா கேஷாக வராது. 15 நாளுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணணும், அதை கேஷாக எடுத்துடணும். இன்கேஸ் 15 நாளுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த பாண்டு வாங்கி வச்சது எங்கே போய்டும்னா உங்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு போய்டும். அவங்களால என்ன பண்ண முடியாது, உங்களை பொலிட்டிக்கல் பார்ட்டினால் கேஷ் அவுட் எடுக்க முடியாது. அதனால் நம்ம கொடுக்குறோன்னா அவங்க 15 நாளுக்குள்ளே என்ன பண்ணணும், கேஷ் எடுத்துடணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இப்போது இன்கேஸ் நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எப்போதுமே வாங்க முடியாது. சர்டன் இது இருக்குது. இப்போ என்னன்னா ஃபஸ்ட் 10 days எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் இந்த 4 மாதத்தில் முதல் 10 நாளில் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் வாங்க முடியும். இப்போ மார்ச்சில் இருக்கும், நெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏப்ரல் ஸ்டார்டிங் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாண்ட் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. எலெக்ஷன் லோக்சபாவில் எப்போ எலெக்ஷன் இருக்கோ அந்த டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த இயரில் இருக்கோ அந்த இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா 30 நாள் வரைக்கும் கொடுப்பாங்க. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபஸ்ட்டு 10 நாள் ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஃபஸ்ட்டு 10 நாளில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணிடணும்னா எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி செக்ஷன் இந்த 29A கீழே வந்து என்ன பண்ணிடணும்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள்ஸ் ஆக்ட் கீழே வந்து என்ன பண்ணிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது மட்டும் கிடையாது, அட்லீஸ்ட் அவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1% அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஓட்ஸ் வாங்கியிருக்கணும். அப்போ மட்டும்தான் அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. எதுக்குன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வழியாக வர கேஷ் எல்லாம் எப்படி அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை வெரிஃபைடு அக்கௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க, அலோகேட் பண்ணிவிடுவாங்க. அந்த அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு எல்லா டிரான்சாக்ஷனும் நடக்கும். இது எதுக்குன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணுன்றதுக்காக, அவங்களுக்கு இந்த விஷயங்களாக தெரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த வெரிஃபைடு அக்கௌண்ட்டில் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் வரும். நெக்ஸ்ட்டு என்னென்னா எலக்ட்ரல் பாண்ட் இது மேஜர் என்னென்னா இதை டொனேஷன் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து டொனேஷன் பண்ணும்போது பயப்படுவாங்க. என்னென்னா டொனேஷன் பண்ணும்போது எதிர்கட்சி தப்பாக நினச்சிப்பாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்கள் பேர் வந்து அதில் மென்ஷன் ஆகாது. நீங்கள் எத்தனை கோடி பண்ணாலும் உங்கள் பேர் அதில் என்ன ஆகாது, அடி வாங்காது. நீங்கள் யார் பண்ணீங்க என்ன விஷயங்கள்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பல வருஷமாக தெரியாமல் இருந்துச்சு. இப்போது சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோன்னா தெரியும், சுப்ரீம் கோர்ட்டை வந்து இதை திருப்பியும் இந்த கேஸை ஓப்பன் பண்ணி எல்லாரோட பேரும் தெரியணும், யார் யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தெரியணும்னு சொல்லி வந்தது தான் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்குற இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு உங்களுக்கே கிளியராக புரிஞ்சுருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரியே இந்த எலக்ட்ரல் பாண்டுன்றது ஒரு டொனேஷன் தான். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசு இருக்குது டொனேட் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, அவங்க ஏதோ நன்மை பண்ணணும், அவங்களுக்கு காசு கம்மியாக இருக்குன்னா டொனேட் பண்ணணும்னா பண்ணலாம். இதில் நம்ம என்ன பண்ண முடியாது, ரிட்டர்ன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் போட்ட காசு அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அவங்க நலத்திட்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்களா அது அவங்களோட பொறுத்து இருக்குது, அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பேர் கேட்ட கேள்வி இதை தான், என்னென்னா கவர்மெண்ட் பாண்டு மாதிரி இது கிடையாது. டொனேஷன் என்னென்னா மக்கள் வந்து இப்போது டொனேஷன் பண்ணணும்னா இந்த பிளாட்ஃபார்ம் இந்த வழியாக தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, டொனேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். until then take care, bye.